கனமழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் கடந்த 9 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இப்பகுதியில் பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் ஏராளமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திம்மாபுரம், சின்னமுத்தூர், பெரியமுத்தூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோம்னால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிர்களுக்குள் தண்ணீரானது, அதாவது மழை நீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூழ்கடிக்கப்பட்ட அந்த பயிர்கள் அனைத்துமே தற்போது அறுவடைக்கு தயாரான நெல் முழுவதுமே தற்போது முளைக்க தொடங்கியுள்ளது. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டதாக இந்த பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய பகுதியினுடைய விவசாயி ராஜா என்பவர் நம்மோடு இருக்க, அவரோடு பேசலாம். வணக்கம் ஐயா. இப்போ இந்த பகுதியில் எந்த அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, இந்த பகுதியில் நெல் ஆனது முளைக்க துவங்கியுள்ளது என்று சொல்லப்படுது, அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. இந்த கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெஞ்சுனுங்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல் பூரா விளைச்சல் வந்துடுச்சு. நெல் விளைச்சல் வந்த இந்த மழை வந்ததுனால அந்த தண்ணீர் தொடர்ந்து வந்ததுனால உப்பி எல்லாம் பூரா கையிலே முளைச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா பயிர் நெல் கையிலே இருக்குது. நெல் ஆனது முற்றிலும் அந்த மழை பெஞ்சதில் பூரா முளைச்சிக்கிச்சு. அதனால் நீங்கள் இந்த அதிகாரிங்க இந்த பக்கம் இன்னும் யாருமே பார்த்து எந்த சர்வனை இது பண்ணி எடுக்கவே இல்லை. எங்களுக்கு என்னன்னே தெரியல. நாங்கள் விவசாயிங்க செஞ்சு நாங்கள் நஷ்டத்தில் உட்காந்துக்கிறோம். என்ன முற்றிலும் எல்லா விவசாயிங்க கண்ணீர் விட்டுன்னு ஒவ்வொரு வாரம் ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. நிச்சயமாக தற்போது விவசாயி கூறியது போல இந்த பகுதியில் ஏற்பட்ட இழப்பீடு என்பது இதுவரை வழங்கப்படவில்லை. உரிய அதிகாரிகள் இந்த பகுதியை இன்னும் பார்வையிடவில்லை. பார்வையிட்டு தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்த பகுதியினுடைய விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து பிரகாஷ்.